पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூர்வ பாகம் போயிட்டு இருக்கு. 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை நான் வாசிச்சிடுறேன். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் स्तुवन्तखं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्मसंसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं मगद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा। परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता। பவித்திரமானவைகளில் எவர் பவித்திரமானவரோ மங்களமானவைகளில் எவர் மங்களமானவரோ தெய்வத்தங்கள் மத்தியில் எவர் மேலான தெய்வமானவரோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் யார் பிதாவா அவ்யயமா நாசமில்லாதவரா இருக்காரோ அவர் ஏககசா ஏகக அவர் ஒருவரே. அந்த ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தத்துக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இருக்கிறது ஒரே பரமாத்மா தான். அந்த சச்சிதானந்தத்துக்கு மேலே தான் அநேக நாம ரூபங்கள் எல்லாம் இந்த மாயையினால் கல்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கல்பனையை பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியம்னு நினச்சி மயங்கி போயிருக்கோம். அந்த ஒருவரை பார்த்தீங்கன்னா உணர்த்துறதுக்காக தான் இந்த சகஸ்ரநாமத்தில் பாஷ்யம் ஆச்சாரியார் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். நிறைய கொட்டேஷன் கொடுத்துட்ருக்கார். இதில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்ருதி பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மிருதியை சொல்ல ஆரம்பித்தார் பகவத்கீதையில். பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா 4:35 ஒரு கொட்டேஷன் இருக்குது. ததா ஸ்மிருதிரபி அப்படின்னு உங்களுக்கு பேஜ் நம்பர் 57வது பேஜ் நம்பர் பிடிஎஃப் கொடுத்துருந்தேன்னா
லாஸ்டா நம்ம பார்த்தது தான். யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன திரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இது. சர்வாத்ம பாவம் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி நான் புரிஞ்சிருக்கேன் அதெல்லாம் வச்சு ஒரு மோட்சத்தை அடையிறதுன்றது முடியாது. உலகத்தில் புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ ஞானமாக சர்வாத்ம பாவமாக வரணும். அதை வந்து ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு, யஜ்ஞாத்வா ந புனர்மோகம். எதை அறிந்த பிறகு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ந புனர்மோகம் யாசிசி. இப்போ ஜீவபாவத்தில் இருக்கும் போது எந்த மோகத்தை நீ அடைந்துட்டு இருக்கியோ, நம்ம எல்லாம் தனித்தனி தானே நினச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் தனித்தனி. அதனால தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. என் பையன் வேற, என் பேர குழந்தைங்க வேற, என் மனைவி வேற, இவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, என்னோட அப்பா அம்மா எல்லாம் வேற வேற, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேகம், நானும் தேகம். அப்போ என் தேகம் போயிடும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க தேகம் போயிடும், இல்லைன்னா மற்றவங்க தேகத்துக்கு ஏதாவது ரோகம் வந்துடும், இல்லை நஷ்டம் லாபம் ஏதாவது வந்துடும், அபமானம் மானம் வந்துடும், வெப்பம் குளிர் வந்துடும், பசி தாகம் வந்துடும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால, நான் வேற பரமாத்மான்ற கான்சியஸ்னஸ் வேற அப்படின்னு நினைக்கிறதுனால, இந்த பேதத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது. அந்த பேதத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஞானத்தை எதை அறிந்த பிறகு அந்த பேதங்கள் எல்லாம் போய் உன்னுடைய மோகம் இல்லாமல் போகுமோ. மோகம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஒன்றும் இல்லை. மோகம்னா 2வது சாப்டர் ஆரம்பிக்கும் போது பகவத்கீதையில ஆச்சாரியார் என்ன பண்ணார், பிராந்தி பிரத்யம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அகமேஷாம் மமயேதே, நான் இவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள். இதுதான் பிராந்தி பிரத்யம். இந்த பிராந்தி பிரத்யத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கம் தான். கடைசியில் எல்லாத்துக்கும் துக்கம், எல்லாத்துக்கும் பொசசிவ்னஸ் வந்துடுது. என்னோடது என்னோடது என்னோடது, நான் சொல்ற மாதிரியே கேட்கணும். எல்லாரும் அப்படிதான். அப்பா அம்மாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட். ஏன் அப்படின்னா என்னோட குழந்தைங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, நான் சொல்றதை வந்து கேட்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. அப்போ அந்த பொசசிவ்னஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோகம் தான். என்னுடையவர்கள் இவர்கள், நான் அவர்களுடையவன், ஒரு பாண்டேஜ் உண்டாயிடுது. வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தோம் எங்கே போகிறோம்னு யாருக்கும் தெரியாது. கர்மத்தினால ஒன்றா கூடியிருக்கோம், இது எல்லாம் பொய் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் என்ன ஆகுது, மோகத்தினால தேகத்தையும் இந்த ஜெகத்தையும் சத்தியம்னு நினச்சிக்கிட்டு பிராந்தி பிரத்தியம் பொய்யான அறிவினால மயங்கி போய் கிடக்கிறோம். அப்போ வந்து எதைய அறிந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோகமானது விட்டு போகுமோ, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏன எந்த ஞானத்தினால் பூதானி அசேஷேன, முக்கியமான சர்வாத்ம பாவத்துக்கு வர ஆச்சாரியர், எந்த ஞானத்தினால மிச்சமில்லாமல், அசேஷேன பூதானி மிச்சமில்லாமல் எல்லா ஜீவராசிகளையும், இந்த உலகத்துல வெறும் அப்பா பிள்ளைங்க வேற குழந்தைங்க நம்ம ஆட்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்க சகல ஜீவராசிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மனி திரக்ஷ்யசி, என் ஆத்மாவில் பார்ப்பாயோ. கான்சியஸ்னஸுக்கு மேலதான் இது எல்லா தேகங்களும் இருக்கு. இந்த பரமாம்சானந்தான்ற தேகமும் மற்ற ஆப்ஜெக்டா இருக்கிற தேகங்களும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆத்மாவில் கல்பித்தம்னு முதல் என்னுடைய தேகத்திலிருந்து எல்லாத்தோட தேகத்தையும் ஒரே ஞானத்து மேல, ஒரே பரமாத்மா மேல வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாயோ. மயி அதோ மயி, என்னிடத்தில், வாசுதேவனாகிய என்னிடத்தில் பார்ப்பாயோ. என்ன அர்த்தம், ரெண்டு ஒன்று தான். பிரம்ம தத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. அந்த பரமாத்மால தன்னையும் எல்லாத்தையும் பார்க்கறது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 4:35 இருக்கிற ஸ்லோகம் தான் நமக்கு டார்கெட் தான். இதுதான் ஞானத்தோட முடிவானது. நான் அகம் பிரம்மாஸ்மி சும்மா புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியதுதான், அதனால வந்து எந்த சர்வாத்ம பாவம் உண்டாகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சர்வபூத்த ஹிதேரதாக, முக்கியமானது 5வது சாப்டர்ல சொல்லுது. ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிதத்தை செய்கிறவனா பையன், எல்லாத்துலேயும் தன்னையே பார்ப்பான் அப்படின்னு. 6வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 6:29 இப்போ நம்ம இங்கே கொட்டேஷன் வந்து 4:35 இருக்கு. இதே தான் 6:29 6:30 சொல்லுது. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி
ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனம். எப்படி பார்க்கறது? சர்வபூத்தஸ்தம் ஆத்மான, எல்லா ஜீவராசிகளிலையும் பாத்தீங்க அப்படின்னா தன்னை பார்க்கணும். முக்கியமானது இது. புரிஞ்சா போதுமானா, புரிஞ்சாலாம் பத்தாது சுவாமி. அனுபூதிக்கு போய் இந்த தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆனா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைய, சர்வாத்ம பாவம் வராது. நான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன்றது வரவே வராது. அப்போ தன்னை எல்லா ஜீவராசிகளிலும் தான் இருப்பதையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி தன்னிடத்தில் ஆத்மனி, ஆத்மால சர்வபூத்தங்களையும் எல்லாத்தையும், இந்த உலகமே என்னிடத்துலதான் கல்பித்தமா இருக்குன்னு பார்க்கிறது. இது எப்படி பார்க்க முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா சொல்லுது 6வது சாப்டர்ல, ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. யோகத்தோடு கூடினவன் அப்படின்னா சமாதியோடு கூடினவன். சமாதியில நிர்விகல்ப சமாதியை அடைந்தவன் சகஜ சமாதிக்கு வருவான், கீழே இறங்கி வருவான். அப்ப அந்த இறங்கி வரும்போது அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வெறும் ஆத்மாவுக்கு மேல கல்பித்தம் அப்படின்னு நல்லா தெரியும். ஒரே இருக்கிறது ஒண்ணுதான்றது தெரியும். ஈக்ஷத்தை யோக யுக்தாத்மா, யோகத்தோடு சமாதியோடு கூடினவன் இதை பார்க்கின்றான். எப்படி பார்க்கிறான் அப்படின்னா சர்வத்திர சமதர்ஷினா, எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா தன்னையே பார்க்கின்றான், சமமா பார்க்கின்றான் அப்படின்னு. 29 முடிஞ்சு 30 பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லுது, யோமாம் பஷ்யதி சர்வத்திர. ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கணும், ஈஸ்வரனை பார்க்கறதுக்கான மெத்தட் சொல்லுது. ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா பகவானை பாத்தீங்கன்னா சர்வத்திர. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு விக்கிரகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விக்கிரகத்துல பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்நியமான இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது இல்லை. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இது மட்டும்தான் சுவாமி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு முக்த புருஷன் எப்படி பார்ப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோமாம் பஷ்யதி சர்வத்திர. 6:30 பகவத்கீதையில 6வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். அது சொல்லுது, யோமாம் பஷ்யதி சர்வத்திர, எல்லா இடத்திலையும் என்னை பார்ப்பான். அதே மாதிரி சர்வம்ச மயி பஷ்யதி, எல்லாத்தையும் என்னிடத்தில் பார்ப்பான். சர்வம்ச மயி பஷ்யதி, ஈஸ்வரனிடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னும், ஈஸ்வரன் தான் எல்லாத்திலையும் இருக்கார் அப்படின்னும் பார்க்கிறது. முதல் ஆத்மாவை பார்க்கறது, 2வது பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அது மாதிரி பார்க்கறது. தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. அவன் பாத்தீங்கன்னா எனக்கு தூரமா பரோட்சத்தை அடைவதில்லை, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. அவன் என்னிடத்திலேயே வாசம் பண்றான், நானும் அவனை விட்டு விலகிறது இல்லை, அவனும் என்னை விட்டு விலகுவதில்லை. ஏன் அப்படின்னா 2 பேருக்கும் ஆத்மா ஒரே ஆத்மா தான். ஒரே ஆத்ம தத்துவத்துக்கு மேலதான் ஜீவனும் கல்பித்தம், ஒரே ஆத்ம தத்துவத்துக்கு மேலதான் ஈஸ்வரனும் கல்பித்தம். அப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் என்னவா இருக்கான், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரே ஆத்ம தத்துவமா இருக்கிறார்கள் அப்படின்னு. இதே பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததும் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 31வது ஸ்லோகம் சொல்லுது, 6:31, சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத்யேகத்வமாஸ்திதா. ஒரே தான் 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 ஏகத்துவத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனவன் சமாதியில. அப்படி ஆயிட்டு பாத்தீங்கன்னா சர்வபூதஸ்திதம் யோமான், எல்லா ஜீவராசிகள்லயும் அந்த பரமாத்மா தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் என்ன ஆகிறான் சுவாமி அப்படின்னா, சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. அந்த யோகி பாத்தீங்கன்னா சதா, அவன் எப்படி இருந்தாலும், ஸ்திரீயா இருக்கலாம், எப்படி வெந்த புருஷனா இருக்கலாம், ஸ்திரீயா இருக்கலாம், எந்த நிலையில இருந்தாலும், மாமிச கடையில பாத்தீங்கன்னா மாமிசம் வெற்றவனா இருக்கலாம், ஒரு ஹண்டரா இருக்கலாம், எப்படி வேணா இருந்துகிட்டோம், குஷ்டரோகியா இருக்கலாம், அஷ்டாவக்ரர் மாதிரி 8 கோணலா இருந்துக்கலாம், சூத்ரனா இருக்கலாம், பிராமணனா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் எந்த விவகாரங்கள் பண்ணாலும் இந்த விதமாக பார்ப்பவன் என்னிடத்திலேயே வாசம் செய்கின்றான். இதுதான் சர்வாத்ம தர்சனம். இத 13ல பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம் இருக்கு. 13வது சாப்டர்ல 27வது ஸ்லோகம். இது அப்படியே இருக்கு. யாருப்பா சரியா பாக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஈஸ்வரன் எல்லா ஹிருதயத்திலையும் பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்னு இருக்கார். எப்படி இருக்கார், பிராமணன் இடத்துல உயர்ந்தும், சூத்திரன் இடத்துல தாழ்ந்தும், பசுமாட்டிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பவித்திரமாவும், அதே நாயிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப கீழாவும், அப்படி ஏதாவது இருப்பாரா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமம் சர்வேஷு பூத்தேஷு,
இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அல்பமா ஒரு சின்ன எறும்புல இருந்து பெரிய ஜீவராசிகளா இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் வாசுதேவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா சமமா இருக்கான். ஈஸ்வரன் எப்படி இருக்கான்? சமமா இருக்கான். அப்படி வந்து பாத்தீங்கன்னா வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், இதெல்லாம் நாசமா போயிடும். எல்லாம் நாசமா போகும். இந்த ஜெகத்து நாசமா போயிடும். தூக்கத்துக்கு போனாவே இல்லாம போயிடுதே. தூக்கத்துக்கு போனா இல்லாம போயிடுது. ஜாகிரதத்துல பார்த்தது சொப்பனத்துல இல்லை, சொப்பனத்துல பார்த்தது டீப் ஸ்லீப்ல இல்லை. அப்போ எல்லா கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வினஷ்யந்தம், இது எல்லாம் வினாசத்தை அடையக்கூடியது. இந்த தேகம் எல்லா தேகங்களும் போயிடும் ஒரு நாள். இந்த ஜெகத்தே ஒரு நாள் லயம் ஆயிடும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நாசமா ஆகின்றவைகளில் நாசம் இல்லாதவனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே தத்துவம் இருக்கு, பரமாத்ம தத்துவம். அகம் 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 அகம்னு அந்த அகத்துக்கு மேலதான் ஜெகத்து வந்துச்சு. அகத்து மேலதான் இந்த நான் அப்படின்ற கேரக்டர் எல்லாம் வந்துச்சு. இதையெல்லாம் போயிடும் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா எகபஷ்யதி சபஷ்யதி. எவன் பார்க்கிறானோ அவன்தான் பார்க்கிறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 13:27 13:28 வந்து பாத்தீங்கன்னா அதே சொல்லுது. சமம் பஷ்யன்கி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹி நஸ்தியாத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். எப்ப நமக்கு பரமகதி கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது. சமம் பஷ்யன்கி சர்வத்ர, எல்லாத்திலையும் சமத்தை பார்க்கணும், விஷமத்தை பார்க்க கூடாது. விஷமத்தை பார்த்தா திரும்ப திரும்ப செத்து போயிட்டே இருக்கணும். அதனால சமம் பஷ்யன்கி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம். எப்படி பார்க்கணும்? எல்லாத்திலையும் ஈஸ்வரன் சமமா இருக்கார், கான்சியஸ்னஸா இருக்கார், ஆத்மாவா இருக்கார், சர்வாத்ம பாவம். இப்படி அவன் பார்க்கிறானோ ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம், அவன் தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தி கொள்ள மாட்டான். எப்படி இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவபாவத்தில் ஐயோ ஐயோன்னு குதிக்கிறோம்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தன்னால் வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்து கொள்ள மாட்டான். ஈஷாவாசி உபனிஷத்து சொல்லுது, ஒவ்வொரு ஜீவனும் வந்து பாத்தீங்கன்னா நான் பரமாத்மா இல்லை பரமாத்மா இல்லைன்னு நான் ஜீவன் ஜீவன்னு நினைக்கிற எல்லா சமயமும் ஆத்மஹத்தியா ஆத்மஹனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கானா. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோம். எது தற்கொலை அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்க பரமாத்மாவை நான் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணாம இந்த ஜடமா இருக்கிற இந்த தேகாதிகளை நான் அப்படின்னு அபிமானிக்கிறோம் பாத்தீங்களா, இதான் சூசைட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எவன் அறிகிறானோ, நான் ஈஸ்வரனா ஈஸ்வர சுரூபமா இருக்கேன் ஜீவன் நான் இல்லை அப்படின்னு எவன் அறிகிறானோ அவன் தன்னைத்தானே நாசம் செய்து கொள்வதில்லை, அவன் திரும்ப பிறப்பதே இல்லை. அதனால தத்தோ யாத்தி பராம் கதி, அவன் என்ன ஆகுறான்? திரும்ப பிறக்கிறதுலன்னா என்ன ஆகுறான்? என்னையே மேலான கத்தியையே பரமாத்மாவையே அடைகின்றான் அப்படின்னு வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் சர்வாத்ம பாவம் தான் முக்கியமானது, லட்சியம். நான் நிறைய பேர் புத்திசாலிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாஸ்திரத்தை படிச்சு அகம் பிரம்மாஸ்மின்னு டெக்னிக்கலான டெர்மினாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சப்தங்கள்லாம் பயன்படுத்தி நம்ம டெக்னிக்கலா புரிஞ்சுக்கிட்டா ஞானி ஆயிட்டோம்னு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஆகவே முடியாது. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து வச்சிருக்கு. இப்போ நம்ம பாடம் எடுக்கிறதே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 6 அத்தியாயம் கர்மயோகத்தை சொல்லிட்டு இருக்கு. கர்மயோகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அடையிறதுக்கான ஒரு உபாயம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் அடையிறதுக்கான உபாயம்னு முதல் 6 அத்தியாயம் பகவத்கீதையில சொல்லும். ஆனா அடுத்த 6 அத்தியாயம் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார். விபூதி யோகம் படிக்க போறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசன யோகம் பகவத்கீதையில படிக்க போறோம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா விராட் ஸ்வரூபம். நீங்க நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் ரூபத்துல தான் இருக்கும், ஈஸ்வரனோட ஸ்தூல தேகமா இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்ணிக்கிட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் நம்ம படிக்கிற இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு கொண்டு போய் சுத்த நிர்குண நிராகாரத்தை அறிய முடியும். எல்லாத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார்ற அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செரிமானத்தை அடைஞ்சு பலன் கொடுக்கறதா. அதனால புத்திசாலித்தனத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடாது, பார்க்கறத எல்லாத்தையும் ஈஸ்வரனா பாவிக்கணும். மெதுவா 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 இதான் வந்து பார்த்தீங்கன்னா விராட் உபாசனை மூலமா தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரிய சொல்ற இன்னைக்கு பாடத்துல சர்வபூதேஷு கீதால இருந்து
18வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா கீதால 18வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம் சொல்றாரு ஆச்சாரியர். ஆச்சாரியருக்கும் கீதை பிடிக்கும், அதனால தான் அடிக்கடி கீதையை சொல்லிக்கிட்டே இருக்கார். 18வது அத்தியாயத்துல சொல்லும்போது சொல்றார், சர்வபூதேஷு ஏனைகம் பாவம் அவ்யயம் ஈக்ஷதே. சர்வபூதேஷு ஏனைகம் பாவம் அவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. சாத்விகமான ஞானம், ராஜசமான ஞானம், தாமசமான ஞானம், 3 ஞானம் இருக்கு. இதுல சாத்விகமான ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வபூதேஷு ஏன ஏக்கம். எந்த ஞானத்தினால எல்லா பூதங்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் ஏக்கம் பாவம், ஒரே ஒரு பாவத்தை அவன் பார்க்கிறான். பரமாத்மா தான் எல்லா தேகத்திலையும் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வியமா இருக்கக்கூடியதை, அந்த பரம தத்துவத்தை, அவ்வியம்னா நாசமில்லாத அந்த பரமேஸ்வரனை, அந்த பரமாத்ம தத்துவத்தை, அகமகம்னு சொல்லக்கூடிய சச்சிதானந்த பரபிரம்மத்தை எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கு அப்படின்னு அந்த ஒரே ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா எவன் ஈக்ஷதே, எவன் பார்க்கிறானோ, எந்த ஞானத்தினால பார்க்கிறானோ, அது மட்டும் இல்ல அவிபக்தம் விபக்தேஷு. இந்த லோகத்துல எல்லாம் ஸ்தூல தேகங்கள் எல்லாம் விபாகத்தோட இருக்கு. இது வேற இது வேற இது வேற, நீங்க வேற நான் வேற, எல்லாம் வேற 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 வேற, மண்ணாங்கட்டி எல்லாம் பேதம் 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 உள்ள, அது வேற இது வேற அது வேற இது வேற, எல்லாத்திலையும் இயல்பா இருக்கிறது. அது அந்த பிரிந்து இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் விபக்தேஷு, பிரிஞ்சு இருக்கிற எல்லாத்திலையும் இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா பிரிவே இல்லாமல், எந்த பேதமும் இல்லாமல் அவிபக்தமா எல்லாத்திலையும் அந்த பரமேஸ்வரன் அகம்னு எந்த பேதமும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய தன்மை இருக்கே தத்து ஞானம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாத்விகம் வித்தி. அப்ப சாத்விக ஞானம் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கும்? நல்ல வேதாந்தத்தை படிக்க 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 படிக்க. வேதாந்தம் இப்போ என்ன போச்சுன்னா அப்ளை பண்ணாம இருக்கு. நான் இப்போ நேற்றுலாம் யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏதாவது இருக்கான்னு, நம்மளை மாதிரி யாராவது சொல்றாங்களா அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏதாவது ஒன்று பார்ப்பேன். நான் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றாங்க. ஒரு மெக்கானிக்கலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சப்தம் அர்த்தம். ஐயோ அது இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கான தன்மையே எதுக்காக அப்படின்னா சர்வாத்ம பாவனையை கொண்டு வரத்துக்கு, நம்மள்ட்ட இல்லாததை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரத்துக்கு. அர்த்தம் மீனிங் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், அது வந்து பாண்டித்தியத்தை கொடுத்துரும். நானும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சிருக்கேன், எனக்கும் அர்த்தம் தெரியும். அப்படி இல்லை. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட தாற்பயம் எதுக்காக அப்படின்னா எல்லாத்துக்கும் சகசநாமங்கள் ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்காகனா அர்ச்சனை பண்ணிட்டு சகசநாம அர்ச்சனை, கோட்டி நாம அர்ச்சனை, லட்ச அர்ச்சனை இதெல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கும்போது சரி, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சுரூபம் தான், ருத்ரத்தோடது அதுதான். லலிதா திருஷதி எடுக்கும் போது அதுதான் படிப்போம். லலிதா சகசநாமம் அதுதான், விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதுதான். எல்லாத்தோட சகசநாமங்களும் இதையே சொல்லுது. அப்ப எல்லாத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார், ஒரே ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு எந்த ஞானத்தினால நீங்க பாக்குறீங்களோ தத்வித்தி சாத்விகம் ஞானம், அதுதான் சாத்விக ஞானம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல 20 இது வந்து பாத்தீங்கன்னா கீதால 18வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம் ஆச்சாரிய சொல்லிக்க. நம்ம எக்ஸ்ட்ரா 2 பார்த்துருவோமே. ரஜோகுணத்தோட ஞானம் எப்படி இருக்கும், ரஜோ ஞானம் எப்படி இருக்கும், ராஜச ஞானம் 21 சொல்ற. 18:21 பிரதக் துவேன துயத் ஞானம் யஜ்ஞானம் நானாபாவான் பிரதக் விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். ராஜச ஞானம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜசம் என்னது? பிரதக்துவேன துயத் ஞானம். எந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இது தனி இது தனி இது தனி இது தனின்னு எல்லாத்தையும் தனித்தனியா பேதத்தோடு பார்க்கின்றதோ, நானாபாவான்னு பிரதக்கு விதம், நானா விதங்களா. இங்க இருக்கிறதுல எத்தனைப்பா? எல்லாம் அநேகம் இருக்குங்க, கோடி இருக்கு. எல்லா ஜீவர்களும் தனித்தனி, ஜீவர்கள்லாம் வேற வேற. இங்க எல்லாம் தனித்தனி தான், பிரதக் விதம் தான். இது எல்லாம் வேற வேறையா தனித்தனியா தான் இருக்கு. யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுலாம் இல்லை, பரமாத்மாலாம் ஒண்ணும் இல்லை, இருக்கிறதெல்லாம் தனித்தனி தான். நான் தான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த பேதத்தோடு பார்க்கக்கூடிய ஞானம் இருக்கோ, சர்வேஷு பூத்தேஷு
என்னது எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா பேதத்தை பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை என்ன பண்ண தத்ஞானம் வித்தி ராஜசம். எல்லா ஜீவராசிகள்லையும் பேதத்தை பார்க்கிற அந்த ஞானம் எப்படிப்பட்டது? ராஜச ஞானம். இப்ப நம்ம யோசிக்கணும், சாத்விக ஞானம் என்ன கொடுக்கும்? காலையில யோக சூத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சாத்விகம் என்ன கொடுக்கும்? சுகம். சாத்விகம் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கொடுக்கும். எல்லாத்துலயும் ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா அது சுகத்தை கொடுக்கும். அதே ராஜச ஞானம் எதை கொடுக்கும்? எந்த ராஜச குணமா இருந்தாலும் அதுல இருந்து உண்டாக்குறது துக்கத்தை கொடுக்கும். அப்ப நம்ம பேதத்தை பார்க்கறதுனாலயே தான் திரும்ப 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 துக்கத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த அளவு அந்த பேதத்தை வந்து எடிட் பண்ணிக்கிட்டே போறோமோ, கட் பண்ணிக்கிட்டே போறோமோ, அபேதத்தை பார்த்துக்கிட்டே போறோமோ, சுகம் அதிகமாயிட்டே போகும். அப்ப ராஜச ஞானம் சொல்லியாச்சு. அதே நேரத்துல தாமச ஞானம் எப்படி சாமி இருக்கும்? சாத்விக ஞானம் அபேதத்தை பார்க்கறது, பேதம் இல்லாதத. ராஜச ஞானம் பேதத்தை பார்க்கறது. தாமச ஞானம் என்ன பண்ணும்? 22வது ஸ்லோகம் சொல்ற, 18:22. யத்து கிருத்ஸ்னவதே கஸ்மின் கார்யே சக்தமஹைதுகம் அதத்வார்த்தவதல்பம் ச தத்தாமசமுதாஹ்ருதம். அருமையான ஸ்லோகம் சொல்றார். யத்து து கிருத்ஸ்னம், இந்த மொத்த கிருத்ஸ்னவத்து, இது எல்லாம் மொத்தத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருத்ஸ்னவத் ஏகஸ்மின் காரியே, ஒரே ஒரு காரியத்துல பிரகிருதி மாயா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தம், அந்த பிரகிருதியோட ஐக்கியமாய், பிரகிருதியோட தன்மையில அந்த பிரதானம் தாமசம், இருட்டு. தூக்கத்துல இருக்கும் பாத்தீங்களா, அங்க ஏதாவது இருக்கா? மோகம் தான் இருக்கு. தாமசம் உள்ளுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா பிரிச்சறிகிற ஞானமே இல்லாம போயிடும். எல்லாம் ஒண்ணு கட்டி, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி சக்தம் அகைத்துக்கம், எந்த ஒரு காரணமும் இல்லாம யுக்திக்கு இல்லை பொருந்தாததா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஞானம் இருக்குமோ, உண்மை பொருளை உணர்த்தாம அதத்வார்த்தம் தத்துவார்த்தவத் அல்பம், தத்துவார்த்தம் தத்துவம் புரியாம அல்பமான எந்த ஞானம் இருக்குமோ அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா தாமச ஞானம் என்று அறிந்து கொள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாமசமும் மோகத்தை கொடுக்கும், ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராஜசம் நீங்க தனித்தனியா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துக்கம் கொடுக்கும். சாத்விகம் மட்டும்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும், இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே சுகத்தையும் கொடுக்கும். அதனால என்ன பண்ணணும்? சாத்விக ஞானத்தை அபேதத்தை தான் பார்க்க வேண்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது சொல்றது விஷ்ணு புராணத்துல இருந்து ஸ்லோகம் சொல்லுது. பூதாத்மா சேந்திரியாத்மா ச பிரதானாத்மா ததா பவான் ஆத்மா ச பரமாத்மா து ஏக பஞ்சதா ஸ்திதஹ த்வமேக பஞ்சதா ஸ்திதஹ. பூதாத்மா, பூதாத்மான்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூத்தங்களே ஆத்மான்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சார்வாக்கர்கள்ல ஒரு கேட்டகரி, சார்வாக்கர்கள் பிரத்யக்ஷவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதையும் அக்செப்ட் பண்றது இல்லை. எதை? இந்த பஞ்சபூத்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, பஞ்சபூத்தங்களையே ஈஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சபூத்தங்களுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்க நினைக்கிறாங்க 3 பூத்தங்களை தான். ஒரு லைன் விட்டு போயிருக்கு பாரு. அந்த ஸ்லோகத்துக்கு கீழே சர்வபூதேஷு ஏனேக்கம்ன்றதுக்கு கீழே ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிருக்கு பாருங்க. அந்த லைன் பாருங்க. இது அத்வைத்தம் ஆத்ம ஞானம், அத்வைத ஆத்ம ஞானம் சம்யக் தர்சனம் இத்யுக்தம். அந்த ஒரு லைன் விட்டு போயிருக்கு பாருங்க, நான் படிக்காம இருக்கேன். அப்ப இந்த ஸ்லோகத்தெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்வைத ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஏக்கத்தை பார்க்கக்கூடிய அத்வைத தர்சனம். அதுக்கு பேர் தான் என்ன பேரு? சம்யக் தர்சனம் இத்யுக்தம். நான் வந்து பாத்தீங்கன்னா கீதையில 6வது சாப்டர் படிக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஜி, இந்த சம்யக் தர்சனத்தை அடையறதுக்கு என்ன வேணும்? யோகத்தோட பலன். நீங்க யோகம் பண்ணினா மட்டும், நிதித்தியாசனம்ன்ற யோகம், சமாதி யோகம் பண்ணினா மட்டும்தான் இது எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் சம்யக் தரிசனம் உண்டாகும். அந்த சம்யக் தரிசனத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? இது எல்லாம் ஒண்ணுன்னு பார்க்கக்கூடிய ஏகத்துவ விஞ்ஞானம். அது வந்து பாத்தீங்கன்னா இது உக்தம் பகவதாபி. இது வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில பகவானாலும் கூட சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மாத் ஆத்மனி ஆத்மனி ஏவ ஈஸ்வரே மனோ ததீத. ரொம்ப அற்புதமான ஒரு வச்சனம் நமக்கு வந்து கமாண்டிங் பண்றார் ஆச்சாரியார்.
அப்போ எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கணும்னா என்ன வேணும்? பகவத்கீதையில சொல்றது படி சமயக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, அகண்ட போதம் உண்டாகணும் அப்படின்னா, அது எதனால உண்டாகும் அப்படின்னா, நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தியானத்தை பண்றது மூலமா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் போகணும். அதுல கண்டிப்பா நிஷ்டைய அடையணும், நிர்விகல்ப சமாதியை அடையணும். அதான் யோகம். அந்த யோகத்தோட பிரயோஜனம் தான், அதோட பலன் தான் சமயக்கு தரிசனம். அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கீதால 25 பார்த்துருக்கோம். 6:25. ஷனை ஷனைரு பரமேத் புத்தியா திருதி கிரகீதையா. நல்ல புத்தியால என்ன பண்ணணும்? விவேக புத்தியால இதெல்லாம் ஒண்ணுதான், இதெல்லாம் ஒண்ணுதான், இதெல்லாம் ஒண்ணுதான், வெளியில தெரியறதெல்லாம் நாமரூபம், வெளியில தெரியறதெல்லாம் நாமரூபம் அப்படின்னு விவேக புத்தியினால இருக்கிறது ஒரே தத்துவம் தான், ஒரே தத்துவம் தான், எல்லாத்திலையும் ஒரு தத்துவம் தான் இருக்கு, மற்றதெல்லாம் மாயாமயம் அப்படின்னு விவேக புத்தியினால என்ன பண்ணணும்? விஷய சிந்தனையை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வரணும். ஷனை ஷனை ருப்பரமே, மெதுவா மெதுவா விஷய சிந்தனை எல்லாத்தையும் மெதுவா மெதுவா புத்தியினால விட்டொழிச்சிட்டு என்ன பண்ணணும்? ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா, சதா காலமும் ஆத்மாலையே பார்த்தீங்கன்னா இந்த மனதை என்ன பண்ணணும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணி ந கிஞ்சிதபி சிந்தையேத், எல்லா சிந்தனையும் என்ன பண்ணணும்? விட்டொழிச்சிட்டு எதையும் சிந்திக்காமல் இருக்கட்டும். 6:25. அதேதான் இங்க ஆச்சாரியார் பாஷ்யத்துல என்ன பண்றார் சொல்றாருன்னா, தஸ்மாத், ஆகையினால் நீங்க என்ன பண்ணணும்? ஆத்மனியேவ ஈஸ்வரே, ஆத்மா வேற ஈஸ்வரன் வேற இல்ல, ஆத்மா தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் ஆத்மா. ரெண்டும் பாத்தீங்கன்னா வேற வேறன்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அவங்க தப்பா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவா இருக்கிற ஈஸ்வரன், ஆத்மாவா இருக்கிற ஈஸ்வரனா என்னது ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல நான் 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 நம்ம சொல்லிட்டு இருக்குமே, அந்த நான் தான் ஈஸ்வரன். அதனால அந்த நானை பாத்தீங்கன்னா சதா காலமும் பாத்தீங்கன்னா அதிலேயே மனசை நிப்பாட்டுறது. மனஹா ததீத, ததீத அப்படின்னா தாரணம் செய்வீர்களாக, ஆத்மாவிலேயே மனதை தாரணம் செய்வீர்களாக, மனதை நிப்பாட்டுவீர்களாக அப்படின்னு கமாண்டிங் வந்துருச்சு. இதை ஹைலைட் பண்ணிங்க. எங்கெல்லாம் தஸ்மாத்னு வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் வராருன்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகு தஸ்மாத் ஆத்மனியேவ ஈஸ்வரே மனோததீத, மனதை தாரணம் செய்ய வேண்டும், சமாதி செய்ய வேண்டும். நல்ல சமாதி பண்ற தாத்து பாத்தீங்கன்னா தாரண போஷண யோக தாத்து. அந்த தாத்து சமாதின்னு நம்ம எதை சொல்றோமோ, சமாதானம்னு எதை சொல்றோமோ அதே சப்தம் தான் இங்க ததீத அப்படின்னு சொல்லியிருக்க. மனசை என்னென்ன அந்த ஆத்மாலேயே நிப்பாட்ட வேண்டும், நிறுத்த வேண்டும். சாமி இது என்ன சாமி அப்படின்னா, ஆமா ஈஸ்வரனும் ஆத்மாவும் வேற வேற இல்லை. அதனால்தான் விவேக சுடாமணி சொல்லும் போதே ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, மோக்ஷகாரண சாமக்ரியா பக்திரேவ கரியசி ஒரு ஸ்லோகம் சொல்றார் விவேக சுடாமணியில பாத்தீங்கன்னா 31வது ஸ்லோகம். மோட்சத்தை அடையிறதுக்கு பாத்தீங்கன்னா அநேக சாமகிரிகள் இருக்கு, அநேக சாதனங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் உயர்ந்தது எது தெரியுங்களா? பக்தி. இருக்கிறதுலயே உத்கிருஷ்டமான சாதனம் 10வது மாசம் குழந்தை மாதிரி. பூரணமா பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கணும்னா 10வது மாசம் நிறைவடைஞ்சா பூரணமா குழந்தை பிரசவமாகும். 9 மாசம் இருந்துச்சு அப்படின்னா குறப்பிரசவம் ஆயிடும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தியை ரொம்ப லோ லெவல்ல நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாதன சதுஷ்டயத்திலே எத்தனை இருக்கு தெரியுங்களா? சாதன சதுஷ்டயத்துல என்ன இருக்கு? விவேகம், வைராக்கியம், 2 ஆயிடுச்சு. 3வது பாத்தீங்கன்னா சமாதி ஷட்க சம்பத்தின்னு நம்ம சொல்றோமா, அதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், 8 ஆயிடுச்சு. 8 ஆனதுக்கு பிறகு முமுக்ஷுத்துவம் இருக்கா? முமுக்ஷுத்துவத்தை சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 10வது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் 10வது பக்தி அப்படின்னு. ஒரு ஞான குழந்தை பிறக்கணும், மோட்சம் உண்டாகணும் அப்படின்னா 10வதா பூரணம் பண்ணக்கூடியது எதுனா பக்தி. பக்திலாம் லோ லெவல்ல. என்ன பக்தி சுவாமி? பக்தினா என்ன சுவாமி அப்படின்னா, நம்ம இங்க லௌகிகத்துல இருக்கிற பக்தி என்ன சொல்லி கொடுத்துருக்கு? அவர் வேற நான் வேற, அவர் வேற நான் வேற, ஈஸ்வரன் வேற நான் வேற, அவர் எங்கேயோ இருக்கார், கைலாயத்துல இருக்கார், வைகுண்டத்துல இருக்கார். இதைத்தானே நம்ம பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி எதையாவது பிரார்த்தனை பண்ணி ஆப்ளிகேஷனை போட்டு பகவான்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். அந்த பக்தி இங்க இல்லை. அப்ப கடைசியில வரக்கூடிய பக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரித்யபிதீயதே.
ரொம்ப அற்புதமான லட்சணத்தை வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சொல்றார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானம், தன்னுடைய சொரூபம் இருக்கு பாத்தீங்களா, அதையே வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிற்கக்கூடிய அந்த நிதித்தியாசனம், அந்த நிதித்தியாசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தின்னு பேரு. பக்தியா மாமபிஜானாதி அப்படின்னு 18வது சாப்டர்ல வந்து 55வது ஸ்லோகத்திலையும் சொல்றார், 18:55 சொல்றார், பக்தியினால் என்னை அறிந்து கொள்கின்றான். அப்ப பக்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எனக்குள்ளார நான் நான் நானா ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அந்த ஈஸ்வரனா இருக்கக்கூடிய ஆத்மாலையே, ஈஸ்வரன் வேற ஆத்மா வேற இல்லை, இந்த ஈஸ்வரனா இருக்கக்கூடிய ஆத்மாலையே இந்த மனசை சதா காலமும் என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்றது எதுவோ அதுதான் பக்தி. அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பக்தி. அதனாலதான் மோட்சமானது கிடைக்கும். 18:55 சொல்லும் போது சொல்றார், பக்தியா மாமபிஜானாத்தின்ற, பக்தியினால் என்னை அறிகின்றான். ஈஸ்வரனை அறியணும், ஆத்மாவை பரமாத்மாவை அறியணும், சாட்சாத்காரம் பண்ணணும்னா என்ன வேணும், பக்தியினால்தான் முடியும். என்ன பக்தி? நம்ம பார்க்கிற நாமரூப பக்தி இல்லை. நாமரூபம் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறது அந்த சச்சிதானந்த பரபிரம்மம்னு பார்க்கிற பக்தி. அதனாலதான் அறிய முடியும். அப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் சமயம் கிடைக்குது, ஒண்ணு வேதாந்தம் படிக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து சதா அந்த உள்ளுக்குள்ளார இருக்க அந்த ஸ்புரணத்திலேயே அவர் தான் ஈஸ்வரன், அவர் ஈஸ்வரன் தான் உள்ள ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அந்த ஆத்மாவினிடத்திலேயே பார்ப்பவனிடத்திலேயே மனசை வைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத, எல்லா ஜீவராசிகள்லையும் உள்ளுக்குள்ளார் ஹிருதயத்துல அறிபவனாக அந்த பரமாத்மா இருக்கான். அப்ப என்னோட தேகத்துல யார் அறிபவனா இருக்கானோ அவன் தான் பரமாத்மா. அப்ப இந்த மனசுனால உள் திரும்பி அந்த அறிபவன் யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி. அந்த பக்தியினாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை அடைய முடியும். இருக்கிறதுல எல்லாத்திலையும் இதுதான் பெஸ்ட். அதனால்தான் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பாஷ்யம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்தது இன்னைக்கு இப்ப பாடத்துக்கு வந்துருங்க. பூதாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? பூதாத்மா சேந்திரியாத்மா ச பிரதானாத்மா ததா பவான் இருக்கா. அந்த பூதாத்மானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூதாத்மானா நிறைய லோக்காயத்தர்கள் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு, சாருவாக்கர்கள் அப்படின்னு பேர். அந்த சாருவாக்கர்கள் எப்படின்னா, சாருவாக்கர்கள்னா என்ன அர்த்தம்னா, சாருன்னா ருச்சின்னு அர்த்தம். ரொம்ப இனிக்க 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 ஃப்ளவரிஷா பேசுறவங்களுக்கு பேர் சாருவாக்கர்கள்னு பேர். அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நேச்சரிஸ்ட் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த உலகம்லாம் நேச்சர், வெறும் நேச்சர் தான் அப்படின்னு பேசுறவங்க, பஞ்சபூத்தங்களை தான் அவங்க ஆத்மாவா ஸ்வீகாரம் பண்றாங்க. அது ஒரு கேட்டகரி. அந்த சார்வார்க்கர்கள்ல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 ஆத்மா தான் பிரத்யட்சமா தெரியறது. எது? பிருத்திவி தெரியுது, ஜலம் தெரியுது, அக்னி தெரியுது. அப்ப இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் இல்ல கொஞ்சம் போனா போதும், வாயுவையும் சேர்த்துப்போம் அப்படின்னு 4 ஆத்மாவை சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் ஆகாசத்தை வந்து ஆத்மாவை நிறைய பேர் ஸ்வீகாரம் பண்றது. ஏன்னா ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் இல்லை, கண்ணுக்கு தெரியல, பிரத்யட்சம் இல்லை அப்படின்னு வந்து ஆகாசத்தை ஸ்வீகாரம் பண்ணல. சில பேர் என்ன பண்றாங்க, ஆகாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாங்க. அப்ப பூத்தாத்மான்னு வந்து சார்வாக்கர்கள்ல 3 ஆத்மவாதிகள், திரையாத்மவாதிகள், சதுராத்மவாதிகள், பஞ்சாத்மவாதிகள்னா 3 கேட்டகரியில இருக்காங்க. அனி எல்லாமே நீதான்ப்பா. இவங்க முட்டாள்கள், மூர்க்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு அந்நியமா வந்து ஸ்கிரீன்ல இருக்க காட்சிகள் வேற வேற இருக்குமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஸ்கிரீன்ல எந்த பஞ்சபூத்தங்களை காட்டுறீங்களோ, ஸ்கிரீன்ல காட்சிகளா அங்க அக்னியும் ஜலமும் வாயுவும் ஆகாசமும் பிருத்திவியும் காட்டுறீங்கன்னா அது எல்லாம் என்னது வாஸ்தவத்துல? ஸ்கிரீன் தானே. ஸ்கிரீன்ல காட்டுற காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீன் தான், அது கண்ணியமா வேற இல்லை. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூத்தங்கள் நம்ம எதையெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாம் கான்சியஸ்னஸுக்கு மேலதான் சூப்பர் இம்போஸ் ஆகுது. நான் அப்படின்னு ஒருத்தன் இல்லை அப்படின்னா இது பிருத்திவி, இது ஜலம், இது அக்னி, இது சூரியன், சந்திரன்லாம் சொல்ல முடியாது. முதல் கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் என்ன இருக்கு, எல்லாம் கல்பிதம். அப்ப பஞ்சபூத்தமா இருக்கிறது எது அப்படின்னா இந்த நானா யார் இருக்கா? பரமாத்மா. அப்ப பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதாத்மாவா அவர் தான் இருக்கார். அது தெரியாம ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிட்டாங்க, தோசையை பிரிச்சுக்கிற மாதிரி. அடுத்து இந்திரிய ஆத்மாச்ச, பூத்தாத்மாச்ச இந்திரிய ஆத்மாச்ச சேந்திரியாத்மான் இருக்கு ஸ்லோகத்துல. விஷ்ணு புராணத்தோட ஸ்லோகம் 5:18-50 சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பூத்தாத்மா சேந்திரியாத்மாச்ச, சேந்திரியமா பிரிக்கணும், ச இந்திரியாத்மா. சார்வாக்கர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சார்வாக்கர்கள்ல 2வது கேட்டகரி வந்து இந்திரியாத்மவாதிகள்னு பேர்.
இந்திரியாத்மவாதிகள்னா என்னது? இந்திரியங்களையே ஆத்மான்னு நினைக்கிறாங்க. அதான் ஈஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களையே ஆத்மான்னு நினைக்கிற அவங்க. ஆனா இந்திரியமும் எது? அதே கான்சியஸ்னஸ் மேலதான் கல்பிதம், அவித்யினால. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, பூத்தா என்னது திருஷ்யத்துக்கு பார்த்தீங்கன்னா லட்சணம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிரகாசம், பிரகாஷ, கிரியாஸ்திதி, கிரியாஸ்திதி, சீலம், திருஷ்யம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பூத்தேந்திரியாத்மகம். இன்னைக்கு லட்சணம் படிச்சோமா? இந்த பூத்தங்களாவும் யார் இருக்கானா மாயாதான் தெரியுது. இந்த இந்திரியங்களாவும் மாயை தான் கல்பித்தமா தெரியுது. இதுக்கு ஆதாரம் யாரு? நான், கான்சியஸ்னஸ். அப்ப தெரிகிற நாம பூத்தங்களா இருக்கட்டும், தெரிகிற இந்திரியங்களா இருக்கட்டும், எல்லாம் மாயாமயம். வாஸ்தவத்துல இல்ல. வாஸ்தவத்துல எது இருக்கு? நான் மட்டும்தான் இருக்கேன். அப்ப இந்திரியங்களா இருக்கிறதும் யாரு, பூத்தங்களா இருக்கிறதும் யாருன்னா பரமாத்மா தான் ஆபாசிக்கிறார் மாயையினால. தங்கம் தான் கம்மல் மூக்குத்தியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா தான் பூத்தாத்மாவும் இருக்கார், அவர் தான் இந்திரியாத்மாவாகவும் அவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் பிரதான ஆத்மா. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சார்வாக்கர்களே ஒன்னு குரூப் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா மனோ ஆத்மவாதிகள்னு பேர். பூத்தாத்மவாதிகள், இந்திரியாத்மவாதிகள், அப்புறம் மனோ ஆத்மவாதிகள். மனசையே ஆத்மான்னு நினைக்கிறவங்க இங்க விட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மனசை தாண்டி வேற யார் இருக்கானா? இவங்க யாரு? பௌத்த மதத்துல பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஆத்மவாதிகள்னு புத்தியவே பாத்தீங்கன்னா ஆத்மான்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பாருங்க எத்தனை கேட்டகிரி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தியும் லயமாகிற இடத்துல என்ன இருக்கு? தூக்கத்தை லயமாய் போயிடுமா புத்தியும்? அப்ப என்ன இருக்கு? ஒன்னும் தெரியல. நம்ம சொல்றோம்ல, அந்த ஒன்னும் தெரியலன்றத பௌத்த மதத்துல என்ன பண்றாங்கன்னா சூன்ய ஆத்மவாதிகள் அப்படின்னு சர்வம் சூன்யம் சூன்யம் சூன்யம்னு புத்தி இல்லாத இடத்த சொல்றாங்க. அப்போ எத்தனை கேட்டகிரி பாருங்க. அப்போ என்னது? முதல்ல வெளியில இருக்க பஞ்சபூத்தங்கள் ஆத்மான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்திரியங்கள் ஆத்மான்னு சொல்றாங்க. அப்புறம் மனச ஆத்மான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்தி ஆத்மான்னு சொல்றாங்க. இது மாதிரி அநேக வாதிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் லயமான நிலையில ஒண்ணுமில்லைன்னு சூன்யாத்மவாதிகள் சர்வம் சூன்யம் 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 சொல்றாங்க. இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு சாங்கியர்களும் யோகிகளும் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இல்லப்பா அது சூன்யம் இல்ல, அங்க 3 குணங்கள் இருக்கு அப்படின்னு, பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரதானாத்மவாதிகள் அப்படின்னு பேர். நம்ம யோகத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறது இதுதான். பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம் பார்த்தோமா? அதுதான் இங்க பிரதானாத்மவாதிகள் அப்படின்னு பேர். பிரதானம்னா என்னத்தோம்? மாயா, மூல பிரகிருதி. அதையே ஆத்மான்னு நினைக்கிறாங்க. யாரு? சாங்கியர்களும் யோகிகளும். அதுவும் கூட பாத்தீங்கன்னா ததா பவான். இது எல்லாம் யாருப்பா அப்படின்னா எல்லாம் நீங்க தான் சாமி. எல்லாம் பரமாத்மாவா இருக்க நீங்க தான். எனது ஒரே ஒரு ஈஸ்வரன் மட்டும்தான். அவர் என்ன பண்றார்? தன்னோட மாயையை வச்சுக்கிட்டு என்ன பண்றார்? தானே இது எல்லாமா நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அந்த ஒரே ஆத்மாவே மாயையை வசப்படுத்திக்கிட்டு நமக்கு எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. அப்ப இருக்கிறது யாரு? இருக்கிறது ஒரே ஒரு பரமாத்மா தான். அவர்தான் பூத்தங்களா இருக்கார், அவர்தான் இந்திரியங்களா இருக்கார், அவர்தான் மனசா இருக்கார், அவர்தான் புத்தியா இருக்கார், அவர்தான் எல்லாம் ஒடுங்கின இடத்துல பிரதானமா, அவர்தான் மூல பிரகிருதியா பிரதானமா இருக்கார். இது எல்லாம் அவருக்கு மேல கல்பிதம். அது மட்டும் இல்ல, ஆத்மான்னு ஒண்ணு சொல்றீங்களா? ஜீவாத்மா ஜீவாத்மான்னு. ஆத்மாச்ச பரமாத்மா துவமேகா. ஆத்மாவா இருக்கிறது யாரு? ஆத்மான்னு என்ன அர்த்தம்? ஜீவாத்மாக்கள். இந்த கல்பிதமா இருக்கிற புத்தி மனசு இந்திரியம் எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்சியஸ்னஸ் இருக்கே, அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் என்ன பண்றோம்? ஜீவாத்மான்னு பேர் சொல்றோம். அந்த ஜீவாத்மாவா யார் இருக்கா? ஒரே பரமாத்மா தான் ஜீவாத்மாவாவும் இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா பரமாத்மா துவம் ஏகா. அந்த பரமாத்மா நீதான் பாத்தீங்கன்னா இத்தனை ஆத்மாவா பிரிஞ்சிருக்கிற. பாக்குறவங்க எல்லாம் விபரீதமா பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. எல்லாமா இருக்கிறது எது? நீதான் இருக்க. பஞ்சதாஸ்திதக துவம் ஏகக பஞ்சதாஸ்திதக. நீ ஒரே ஆள் தான் பாத்தீங்கன்னா 5 விதங்களாக பிரிந்திருக்கின்றாய். எதனால பிரிஞ்சிருக்க? மாயையினால பிரிஞ்சிருக்கின்றாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இதுலயும் ஒரு பாஷ்யம் பாத்தீங்கன்னா முதல் பிரம்மசூத்திரத்துல
என்ன இருக்கு பாஷ்யம்னா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, முதல் பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்துல வந்து ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் எழுதும் போதே சொல்றார், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, சாதன சதுஷ்டயங்களை அடைந்த பிறகு, பிறகு அத்தக ஆகையினால் சாதன சதுஷ்டயத்தை அடைஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் ஆசை கொள்ள வேண்டும். பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா அப்படின்னு சூத்திரம். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரம். சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் ஆசை கொள்ள வேண்டும். உடனே வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, எல்லா சுருதிகளும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்னு தானே சொல்லுது. அப்ப நீதான் பிரம்மமா இருக்க, நீதான் பிரம்மமா இருக்க, நீதான் பிரம்மமா இருக்க, இந்த ஆத்மா தான் பிரம்மம்னு எல்லாம் சொல்லுது. அப்போ இந்த ஆத்மா எல்லாத்துக்கும் அறியப்பட்டதா இருக்கா, அறியப்படாம இருக்கா அப்படின்னு கேட்குற. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும்ல. நான் தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் பிரசித்தம். அதனால்தான் ஆச்சாரியார் சொல்றாரு, எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா சர்வசிய ஆத்மத்வாத்துச்ச, எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாதான் பிரம்மம்னு உபனிஷதங்கள் எல்லாம் சொல்லுது. அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. நானை தெரியாத ஒரு ஆள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. கைவலி நவநீதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே கைவலி நவநீதத்துல ஆரம்பிக்கும், நானை தெரியாதவர் யாரும் உண்டா சுவாமி அப்படின்னு. நானை தெரியாம இந்த உலகத்துல ஏதாவது ஒரு ஜீவராசி இருக்கா அப்படின்னா ஒரு ஜீவராசியில் எல்லாத்துக்கும் நான் தெரியும். அந்த நான் தான் பிரம்மமா இருக்கு. அப்ப நானை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசான தெரிந்து கொள்ள ஆசை வேணுமா? அதை அறிஞ்சுக்கிறதுக்காக வேதாந்தம் படிக்கணுமா? அதை அறிஞ்சுக்கிறதுக்காக விசாரம் நீண்ட காலம் பண்ணணுமா? அதை தியானம் பண்ணணுமா? ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லைங்க. அதான் பிரசித்தமா இருக்கேன். நான் அறியப்பட்டதா அடையப்பட்டதா தானே இருக்கு. அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, சர்வோகி ஆத்ம அஸ்தித்வம் பிரத்யேத், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் என்ற அறிவு வந்து பாத்தீங்கன்னா என்னது அறியப்பட்டதாவே இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் என்ற அறிவு நேச்சுரலாவே இருக்கு. எந்த ஜீவராசியை நான் இருக்கேன்னு தானே சொல்றோம். நான் இல்லைன்னு எந்த ஜீவராசியும் சொல்ல. ந நாகமஸ்மி இது, எந்த ஜீவராசியும் நான் இல்லைன்ற பிரயோகம் என்னைக்காவது நீங்க பண்ணிருக்கீங்களா? பிறந்ததுல இருந்து நான் இல்ல சாமி பிரயோகம் இருக்கா எங்கேயாவது? நான் இருக்கேன் சாமி. ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இருக்கேன்றத வச்சுக்கிட்டு தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எல்லா ஜீவராசியும் நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா என்ன பிரச்சனை தெரியுங்களா? என்ன பிரச்சனைனா, எப்படி இந்த உலகத்துல இருக்கிற நான் அறியணும்னா எல்லாத்துக்கும் சாமானிய ரூபத்துல நான் அறியப்பட்டதா பிரம்மசூத்திரத்துல பாஷ்யத்துல சொல்ற. இந்த லோகத்துல இருக்க சர்வோலோக நாகமஸ்மீதி பிரதியாத். என்ன பிரதியாத்? நான் தெரியல அப்படின்னா, நான் எனக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், நான் என்ன சொல்லுவேன்? நான் இல்லைன்னு சொல்லணும். நமக்கு எல்லாம் நானே தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நான் இருக்கேன்னு சொல்றோம், தெரிஞ்சிருக்கிறதுனால தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாச்ச பிரம்ம, சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது ஆத்மாதான் பிரம்மம்னு சொல்லுது. எதி சர்வோ லோகோ பிரம்ம ஆத்மத்வேன பிரசித்தமஸ்தி, ஒருவேளை எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த ஆத்மாதான் பிரம்மம்னு பிரசித்தமா இருக்கும் அப்படின்னா, தத்தோ ஞாத்தம், அது வந்து அறியப்பட்டது தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை யாருக்கும் உண்டாகவே கூடாது. ஆனா எப்படி தெரியுங்களா தெரிஞ்சு வச்சிருக்கோம் நமக்கு? தத் விசேஷம் பிரதி விப்ரதிபத்தே, நான் இருக்கேன்றதுல வந்து யாருக்குமே குழப்பம் இல்லவே இல்லை. நான் இருக்கேன்றது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் தெரியுமே, பிரசித்தம் தானே. நம்ம தெரியாம யாருக்கும் பிறந்தது நம்மள தெரியுது. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னவா இருக்கேன்றதுலதான் ப்ராப்ளமா இருக்கு. நான் என்னவா இருக்கேன்றதுலதான் தது விசேஷம் பிரதிபத்தே, சாமான்யமா நான் இருக்கேன்றது எல்லா ஜீவராசிகளுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியமான விசாரம். இது எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் இருக்கேன், நான் அப்படின்றது பிரசித்தமா தெரிஞ்சாலும் கூட, நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு என்ன விசேஷமா தெரிஞ்சுக்கிறதுல தான் எல்லா மதத்தவர்களுக்கும் என்ன இருக்கு? பேதம் வருது. தப்பா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒப்பீனியனை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன பண்றாங்க, இப்ப பாடத்துக்கு வந்துருங்க. சில பேர் என்ன பண்றாங்க, பஞ்சபூதங்களையே ஆத்மான்னு சொல்றாங்க. சில பேர்
இந்திரியத்தையே ஆத்மான்னு சொல்றாங்க. இதுல நடுவுல நான் ஒண்ணு விட்டு போயிட்டேன். தேகாத்மவாதிகள்னு ஒருத்தர் இருக்காங்க. தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கிறவன், பஞ்சபூதத்தை ஆத்மா நினைக்கிறவங்க, தேகத்தை ஆத்மா நினைக்கிறவங்க, இந்திரியத்தை ஆத்மா நினைக்கிறவங்க, மனசு ஆத்மா நினைக்கிறவங்க, புத்தி ஆத்மா நினைக்கிறவங்க, இது எல்லாம் தூக்கத்துல போய் லயமான பிறகு அங்க ஒன்றுமில்லைன்னு இருக்கு, அப்ப சூன்யம் தான் ஆத்மா நினைக்கக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர்களும் யோகர்களும் சொல்றாங்க, இல்ல அது பிரதான ஆத்மா தூக்கத்துல இருக்கிறது அப்படின்னு, மூல பிரகிருதி தான் ஆத்மா நினைக்கிறவங்க. இத்தனை வெரைட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ட ஒப்பீனியன் பேதம் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ஒரே ஆத்மா தான். மாயையினால வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது, தூக்கத்துல மாயா இருக்கு, அதுல ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து பந்தம் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஏற்கனவே யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம், திரஷ்டு திருஷ்ய சன்யோகயோகோ ஹேய ஹேதுகு. இந்த சம்சாரத்துக்கு எதுப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அப்படின்ற தத்துவம், இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த எல்லாத்திலையும் தேகாத்மத்துல எல்லாத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி இத நான் பிடிக்குது பாத்தீங்களா, இதான் சம்சார துக்கம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் மாயை தான். இருக்கிறது எது இருக்கு, ஆத்மா, ஒரே ஆத்மா தான். இந்த மாயையில ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நமக்கு பூத்தங்கள், இந்திரியங்கள், தேகம், மனசு, புத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல இருக்கிறது எல்லாத்துலயும் ஒரே ஆத்மா. அப்ப ஒரே ஆத்மா தான் 5 விதங்களாக பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு இங்க விஷ்ணு புராணத்துல சொல்ற. சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அதவா பகுநைத்தைன அதவா பகுநைதேன கிம் ஞாதேன தவ சார்ஜுன தவார்ஜுன விஷ்டப்யாஹமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். 10வது அத்தியாயத்துல 42வது ஸ்லோகம் பகவத்கீதையில 10:42 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். ரொம்ப விபூதி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயம் விபூதி யோகம். எல்லாத்தையும் தான் 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 நான் இதான்ப்பா நான் தான்ப்பான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அந்த விபூதி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 41, 42 2 ஸ்லோகம் எடுக்கணும். விபூதி யோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சர்வசிரேஷ்டமா இருக்கிறது எல்லாத்தையும் தான் 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 சொல்லிட்டு வருவார். நான் வேதங்கள்ல வந்து சாம வேதமா இருக்கேன், நான் அக்ஷரங்கள்ல ஓங்காரமா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள்ல ருத்ரனா இருக்கேன், ஏகாதச நான் ருத்ரனா தேவதையா இருக்கேன். ரிஷிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மரீச்சியா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா சித்த கணங்கள்ல நான் கபிலரா இருக்கேன் அப்படின்னு எதெல்லாம் டாப் லெவல்ல இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியா இருக்கேன், இது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கிறத ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி சொல்லிட்டே வருவார் இதுல விபூதி யோகத்துல. 41வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, யத் யத் விபூதி மத் சத்வம், எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளோரிஸா இருக்கோ அதெல்லாம் என்னுடையது. ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் உடையதா சக்தி உடையதா இருக்கோ அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் சத்துவகுணத்தோட இருக்கோ அதெல்லாம் என்னுடைய தேஜோ அம்ச சம்பவம், என்னுடைய பிரகாசம் பொருந்திய ரொம்ப பிரகாசமான அம்ச அவதாரமா நீ எடுத்துக்கோ அப்படின்ற. சத்துவகுண பிரதானமா இருக்கிறதையே சொல்லிட்டு வர்றார். ஏன்னா உபாசனைக்கு சத்துவகுணத்தை தான் உபாசிக்கணும். அது சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 42வது ஸ்லோகத்தை சொல்றாரு. 41ல சத்துவகுணத்தை இருக்கிறது எல்லாத்தையும் தான் 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 சொன்னவர் 42வது ஸ்லோகத்துல 10:42 சொல்றாரு, அதவா பகுநைதேன கிம் ஞாத்தேன தவார்ஜுன. ஏ அர்ஜுனா, நீ தனித்தனியா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறப்பா? எவ்வளவு சொல்றது சொல்லுங்க. ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் அப்படின்னு எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன முடியுமா? யோசிச்சு பாருங்க, எத்தனை ஐட்டங்கள் இருக்கு உலோகத்துல, எவ்வளவு வஸ்துக்கள், எத்தனை ஜீவர்கள். ஒவ்வொருத்தையா பார்த்து மாத்தங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம், பிரபோதா நீங்க பிரம்மம், அப்புறம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையா வசந்தி அம்மா நீங்க பிரம்மம், நீங்க பிரம்மம் நீங்க பிரம்மம் நீங்க பிரம்மன்னு ஒவ்வொருத்தரையா கை காட்டிகிட்டே வந்தா. அப்புறம் வந்து லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம், மானிட்டர் பிரம்மம், புக்கு பிரம்மம், டேபிள் பிரம்மம். எப்பங்க முடியுது? அப்ப இதெல்லாம் பகவான் தான், இதெல்லாம் பகவான் தான், இதெல்லாம் பகவான் தான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தா முடியுமா என்னைக்காவது? யோசிச்சு பாருங்க.
அதனால அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, பகுனா ஏத்தேன பகுனைத்தேன கிம் ஞாத்தேன. நீ நிறைய தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது? ஒரு மண்ணாங்கட்டி ஆக போறது. அதனால என்ன பண்ணுனா ஒரே ஒரு ஷார்ட்டா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. என்ன அப்படின்னா, விஷ்டபிய அகமிதம் கிருஷ்ணம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்து. என்னுடைய ஏக்க அம்சத்துல, என்னுடைய ஏக்க பாதத்துல, என்னுடைய ஏக்க அம்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் நான் பாத்தீங்கன்னா விஷ்டபியனா தாரணம் செய்து கொண்டிருக்கின்றேன். திரிபாதஸ்யா மிருதம் திவி அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா புருஷ சூக்தத்துல சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பாதம், பகவான்கிட்ட 4 பாதம் இருக்கு. 4 பாதத்துல ஏக்க பாதேன ஸ்திதம் ஜெகத். ஒரே ஒரு கால் பாகத்துல பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் பகவானோட கால் பாகத்துல இருக்கு. அந்த 3 பாகம், மீதி 3 பாகம் அமிர்த சுரூபமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சாஸ்திரத்துல சொல்லுது, உபனிஷத்துல சொல்லுது. அப்ப எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரமயம். அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் ஈஸ்வரன். சர்வம் பிரம்மமயம். ஈஷாவாசியம் இதம் சர்வம். ஒரே டோஸ். தனித்தனியா எண்ணி என்னப்பா சொல்லி முடியாதுப்பா. ஏன் நான் 42 ஸ்லோகத்துல இதுல பாத்தீங்கன்னா சொல்ற விபூதி யோகத்துல குளோரிஸை எண்ணி முடிய மாட்டேங்குது பகவானால். தன்னோட குளோரியை அவரால் சொல்லி முடிக்க முடியல. அதே மாதிரி விஸ்வரூப தரிசனத்துல பாத்தீங்கன்னா சொல்றார், இது நான் அப்படின்னு விஸ்வரூபத்தை பாத்தீங்கன்னா இவனுக்கு காட்சியா கொடுக்குறார். உலகத்துல இருக்கிறது எல்லாம் அவராதான் இருக்கு எல்லாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்னா தனித்தனியா பார்த்து எல்லாம் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒன்று, இந்த மொத்த ஜெகத்தும் அந்த பிரம்மத்துக்கு மேல ஏக்க அம்சத்துல கல்பிதம். முடிச்சு போச்சு. அப்ப எல்லாம் என்னது? பிரம்மம் தான். நீங்க நானு எல்லாம் வெறும் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 10:42 சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஏக ஏவ மகானாத்மா சோஹங்காரோ அபிதீயதே சஜீவசோந்தராத்மேதி தீயதே தத்துவ சிந்தகைஹி. ஏக ஏவ மகான் ஆத்மா. ஒரே ஒரு ஆத்மா தாங்க மகான் ஆத்மா. மகான் ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இங்க மகத்தத்துவம்னு ஒரு தத்துவம் சொல்றோம். நாளைக்கு உங்களுக்கு யோக சூத்திரத்துல இந்த தத்துவ விசாரம் தான் வரப்போகுது. கிரியேஷனை பத்தி பேச போறோம். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த பிரம்ம தத்துவம் இருக்கிறது. என்னது? சுத்த சைத்தன்யத்துக்கு பேர் சுத்த பிரம்ம தத்துவம்னு பேர். இந்த பிரம்ம தத்துவத்தோட பக்கத்துல இருக்கிறது எது அப்படின்னா, ஒன்றும் தெரியலன்றது அவித்யா மாயா இருக்கு. இந்த 2வது தத்துவம். இந்த 2வது தத்துவத்துல இருந்து முதல்ல உண்டாகிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராண தத்துவம் 2வதா உண்டாகுது. இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா பிராணனை விட்டுட்டு புத்தின்னு எடுத்துது. புத்தி தத்துவம்னு சொல்லுது. இந்த புத்தி தத்துவத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப் ஆகும்போது எது வேக்கப் ஆகிறோம்? புத்தி வேக்கப் ஆகுது. அந்த புத்திக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத் தத்துவம்னு பேரு. மகத் தத்துவம்னா என்னது? புத்தி. மகான் ஆத்மா, மகத்தாத்மான்னு பேரு. அந்த புத்தி தத்துவம் தான் முதல் பெர்சன். இந்த சிருஷ்டியில பாத்தீங்கன்னா முதல்ல உண்டாகிறது புத்தி, மகத் தத்துவம். அந்த மகத் தத்துவத்துல இருந்து புத்தி வேக்கப்பானோனைய, காலையில புத்தி வேக்கப்பானோனைய நான் பரமஹம்சானந்தான்ற அகங்காரம் வந்துருது. அப்போ மகத்துல இருந்து அகங்காரம். சுத்தனானுக்கு பக்கத்துல திரிகுணாத்மிகா மாயா ஒன்னும் தெரியலன்னு சொல்றது தூக்கத்துல இருக்கிறது. வேக்கப் ஆகும்போது புத்தின்னு சொல்லக்கூடிய மகத் தத்துவம். அந்த மகத் தத்துவம் வேக்கப்பானதுக்கு பிறகு அதுல அகங்காரம். அந்த அகங்காரத்திலிருந்து தான் மற்ற எல்லா கிரியேஷனும் பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்கள், மனசு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் உண்டாச்சு கிரியேஷன். அப்ப பிரதானம் எது, முக்கியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத் தத்துவம் தான் இந்த வேக்கப் ஆகும்போது முதல்ல இருக்கிற புத்தி தத்துவம். அப்ப இங்க சொல்லுது ஏக்க ஏவ மகான் ஆத்மா. நாளைக்கு யோக சூத்திரம் வரும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சரியா புரியும். இந்த ஸ்லோகம் புரிஞ்சுக்கிறது. இது எல்லாம் எப்பப்பா வந்துச்சு அப்படின்னா, அந்த புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான். அந்த புத்தி தான் பாத்தீங்கன்னா மனசு அகங்காரமா பரிணமிக்குது. அந்த புத்தி தான் பாத்தீங்கன்னா மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தி தான் மனசா பரிணமிக்குது. அந்த புத்தி தான் பாத்தீங்கன்னா இந்திரியங்களா பரிணமிக்குது. அந்த புத்தி தான் பாத்தீங்கன்னா எல்லாமா பரிணமிக்குது. அந்த புத்தி யார் தெரியுங்களா? மகத்துன்ற தத்துவம் யார் தெரியுங்களா? பிரதம ஜஹான்னு பேரு. அந்த புத்திக்கு தான் பாத்தீங்கன்னா விஷ்ணுன்னு பேரு. டெக்னிக்கலா சொல்லும் போது மகான் ஆத்மான்னு நம்ம சொல்றோம்.
சர்வ புத்தியா சமஷ்டி புத்தியா சமஷ்டி பிராணனா இருக்கக்கூடியவர் யாருன்னா விஷ்ணு, ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அந்த ஹிரண்ய கர்ப்பரை டெக்னிக்கலா சாங்கிய மதத்திலையும் யோக மதத்திலையும் சொல்லும் போது மகத்தத்துவம்னு சொல்லுவோம். மகத்தத்துவம்னு எதை நம்ம சொல்றோமோ அது வேதாந்தத்துல ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், புராணத்துல விஷ்ணு அப்படின்னு பேரு. அப்ப அந்த மகத்தத்துவம் தான், அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தான், அந்த அந்த விஷ்ணு பகவான் தான். என்னது எல்லாம்பா ஏக்க ஏவ மகான் ஆத்மா, ஒரே ஒரு மகான் ஆத்மா. மகான் ஆத்மான்னு என்ன அர்த்தம்? மகத்தாத்மான்னு பேர், மகத்தத்துவம். அதுதான் பாத்தீங்கன்னா சோ அகங்காரோ அபிதீயத்தை. அதை தான் பாத்தீங்கன்னா புத்தி வேக்கப்பானோன்னு அங்க என்ன உண்டாச்சுன்னு சொல்றேன், அகங்கார தத்துவம் டும்னு வந்துடும். நான் அப்படின்னு அகங்காரம் வந்துடும். புத்தி வேக்கப் ஆகல அப்படின்னா அகங்காரம் உண்டாகாது. அப்ப புத்தி தான் அகங்காரமா பரிணமிக்குது. சாங்கியத்துல ரொம்ப கிளியரா சொல்லுது, புத்தி தான் மகத்தத்துவன்ற புத்தி தத்துவம் தான் அகங்காரமா பரிணமிக்குது. கிளியரா சொல்லுது, சோ அகங்காரம், மகத்தத்துவம் தான் அகங்காரமாச்சு. அபிதீயத்தை அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. சஜீவக, அந்த அகங்காரத்துக்கு பேர் தான் ஜீவன். ஜீவன் பேர். நான் பரமஹம்சானந்தா சுவாமி. எப்ப தெரியும்? தூக்கத்துல இருந்துச்சா? இல்ல. எப்ப தெரியும்? புத்தி வேக்கப்பானோன்னு. அந்த புத்தி வேக்கப்பானோன்னு நான் பரமஹம்சானந்தா சன்னியாசி மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஜீவன் யாரு? பரமஹம்சானந்தான்ற ஜீவன் யாருன்னா அகங்காரம் தான் ஜீவன். அந்த அகங்காரம் எங்க இருந்து உண்டாச்சு? மகத்தத்துவத்துல இருந்து உண்டாச்சு. மகத்தத்துவம் தான் அகங்காரமா பரிணமிக்குது. அந்த அகங்காரம் தான் சஜீவா, அவன் தான் ஜீவன். சோ அந்தராத்மா. இது அந்த அகங்காரன்றது என்ன சுவாமினா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் அகங்காரம். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிடுச்சு? புத்திய நான் அப்படின்னு அபிமானிச்சிருச்சு, இருக்கிற எல்லாத்தையும் அபிமானிக்குது. அப்ப அந்த நான்ற அகங்காரம் தான் அந்தராத்மா. எப்படி சுவாமி? அந்தராத்மாக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? அபிமானிச்சிங்கன்னா ஜீவாத்மா, அபிமானம் இல்லாம போச்சுன்னா சுத்த பரமாத்மா. இவ்வளவுதான் வித்தியாசம். ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லை. நான் எங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மீடியத்தையும் அபிமானிச்சதுன்னா ஜீவாத்மா. நம்ம எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், இந்த புத்தி மனசு இந்திரியங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் இந்திரியம், நான் மனசு, நான் புத்தி, நான் தேகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா ஜீவாத்மாவை சம்சாரி ஆயிடும். அதே நான் பாத்தீங்க அப்படின்னா நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியம் இல்லை, நான் பார்க்கிறவன் திரஷ்டா அப்படின்னு அபிமானத்தை விட்டுச்சு அப்படின்னா சோ அந்தராத்மா. இது அதுதான் அந்தராத்மா, சுத்த ஆத்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா கீயத்தே தத்துவ சிந்தகை, இந்த விதமா தத்துவத்தை சிந்தனை செய்பவர்களால் சொல்லப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட முடிவு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற ஸ்லோகம் இருக்கு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்போ சிருஷ்டியில என்ன இருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். மாயா தத்துவத்திலிருந்து உண்டானது புத்தி தத்துவம், மகத்துன்னு பேரு. அதுல இருந்து உண்டானது அகங்கார தத்துவம், அதுல இருந்து உண்டானது மனசு, அதுல இருந்து பஞ்சபூத்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரியேஷன் நடக்குது. ஸ்தூல பூத்தங்கள், சூக்ஷ்ம பூத்தங்கள் எல்லாம். அப்ப மெயின் பாத்தீங்கன்னா 3 தான். ஆத்மா, ஆத்மால இருந்து மாயினால சேர்ந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா மகத்து, மகத்துல இருந்து அகங்கார தத்துவம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த புத்தியில அகங்காரமா எது இருக்கு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அகங்காரமா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஏக்க ஏவ மகான் ஆத்மா, ஒரே மகத்தாத்மா தான் பாத்தீங்கன்னா அகங்காரமாச்சு. அதுதான், அந்த அகங்காரம் தான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தன்னிட இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டானா அவன் தான் சுத்த ஆத்மா, பரமாத்மா அப்படின்னு தத்துவத்தை சிந்திக்கிறவர்கள் சொல்லப்படுகிறது. அபிமானத்தை விடணும், நான் சச்சிதானந்தமா இருக்கேன். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா விஷயம். நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். ஜீவ பிராணதாரணி தாத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராணதாரணி, பிராணனை தாரணம் செய்துட்டு இருக்கிறவனுக்கு பேரு ஜீவன் அப்படின்னு பேரு. நமஸ்காரம், நமஸ்காரம். ஹரி ஓம். தூக்கத்துல இருக்கிற அபிமானம் எதோட அபிமானம் இருக்கும்னா பிராணன்ல மட்டும் அபிமானம் இருக்கும். தூக்கத்துல வந்து பிராணன்ல மட்டும் அபிமானம் இருக்கும். வேக்கப் ஆகும்போது தூக்கத்துல வந்து வெறும் சத்தத்துவம் மட்டும்தான் இருக்கும், சத்து பிரதானமா இருக்கும். அது தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும்போது புத்தி வந்து சித்து பிரதானம் வந்த மாத்திரத்துல பிராணன்ல இருக்கிற அபிமானம் மெதுவா ஞானத்துல வந்துடும். நான் அப்படின்னு புத்தியில அபிமானம் வந்துடும். அதுக்கப்புறம் புத்திக்கு அடுத்து மனசு வேக்கப் ஆகும்போது மனசுல அபிமானம் வந்துடும். இந்த மூணுத்துலயும் வரிசையா அபிமானம் வந்துடும் ஜீவனுக்கு. ஆனா பிரதானம் வந்து எங்க இருக்கு? மூல காரணம் எதுனா பிராணன்ல தான் வாஸ்தவத்துல ஜீவனுக்கு அபிமானம். ஜீவ அபிமானம் வந்து பிராணன்ல தான். பிராணனை தாங்கிக்கிட்டு இருக்கிற கான்சியஸ்னஸுக்கு பேரு தான் ஜீவன். பிராணன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்சியஸ்னஸ்க்கு பேரு ஜீவன் அப்படின்னு பேரு. அவன் தூக்கத்துல இருக்கான், அவன் நமக்கு தெரியாது. அப்ப வேக்கப் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். வேக்கப் ஆகும்போது நமக்கு அந்த ஜீவன்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு? புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப புத்தியை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு வேக்கப் ஆகும்போது முதல் புத்தியை நான் அப்படின்னு கிரகணம் பண்ணுது. அப்ப புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அகங்காரமா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கு. இதுதான் நம்ம சொல்றோம். தூக்கத்துல, ஆனா தூக்கத்திலேயே இருக்கு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல அபிமானம் இருக்கு. பிரதமஜன், ஆமா, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உண்டானது பிரதமஜன் அப்படின்னு பேரு. பிராணன் சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்தோன்னு உண்டாகிற முதல் தத்துவம் இந்த பிராண தத்துவம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கும் போது தெரியல, வெளிப்படலை. வெறும் காரணம் இது சாமி அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்படாத அவஸ்தையில அவ்வியாக்கிருத்தமா இருக்கு. அவ்வியாக்கிருத்த பிராணன்னு பேர். அங்க அகங்காரம் இல்லை, நீங்க நான்ற அகங்காரம்லாம் இல்லை. அந்த நான்ற அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுத்த வெளிப்படணும் அப்படின்னா புத்தி வேணும் உங்களுக்கு. புத்தி வேக்கப்பானவனு தான் நான் பரமஹம்சானந்தா, நீங்க ராதாமணி அம்மா, நான் கீதா, நான் வந்து கிரி, அதுன்னு இதுன்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தரா தனித்தனியா. புத்தி வேக்கப்பாகலன்னா நமக்கு இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய அகங்காரம் தெரியவே தெரியாது. தூக்கத்துல அகங்காரமே இல்லை. தூக்கத்துல அகங்காரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிராணன்ல அகங்காரம் இருக்கு, ஆனா வந்து வெளியில தெரியல. ஏன்னா அதை அறியறதுக்கே நமக்கு என்ன வேணும்? புத்தி இருந்தா தான் அறிய முடியும். புத்தி வேக்கப்பானோன்னு நான் பரமஹம்சானந்தா, நான் ஜீவன் அப்படின்னு அகங்காரம். நீங்க பிராணனுக்கு போனாதான் சமத்துவ பாவத்தை அடைய முடியும். அதுக்காக தான் நாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நீங்க தூங்கும் போது நம்ம, ஆமா, அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லை. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன்ல, பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரம் தூக்கத்துக்கு போனோம்னு சொல்லுது. அங்க வந்து சிங்கம் இல்ல, கொசு இல்ல, அது வந்து அம்மா இல்ல, அப்பா இல்ல, சாண்டாளன் இல்ல, பிராமணன் இல்ல. தூக்கத்துக்கு முன்னாடி தான் புத்தி வேக்கப்பானோன்னு தான் இது இந்த கொலறுபடி எல்லாம் அகங்காரம் எல்லாம் வந்துடுது. ஆமா, தூக்கத்துல பிராணன்ல மட்டும் இருக்கும்போது, அதனாலதான் நம்ம சொல்றோம் பிராணன் ஈஸ்வரன். நம்ம ஒரு ஸ்லோகம் இப்ப கீதால பார்த்துருக்கோம்ல, 13:21 ஏதோ ஒன்று பார்த்தோமே, அதுல என்ன சொல்றது? சமம் பஷ்யன்கி சர்வத்திர. சகுண ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வரன் பிராண ரூபமா இருக்கார். தூக்கத்துல இருக்கிற காரண சரீர அபிமானி ஆத்மாக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. சமஷ்டி காரண சரீர ஆத்மா ஈஸ்வரஹா. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரமா இருக்கும் போது எப்படி இருக்காருன்னா பிராண ரூபத்துல இருக்கார் தூக்கத்துல. அவர் தான் எல்லா ஜீவராசிகள்லயும். உங்கள்கிட்ட இருக்க பிராணன், என்கிட்ட இருக்க பிராணன்லாம் என்னது? வேறையா அப்படின்னா வேற இல்லை, ஒரே பிராணன் தான். ஆனா புத்தியில டிஃப்ரெண்ட் இருக்கு, மனசுல டிஃப்ரெண்ட் இருக்கு. புத்தியில தான் அகங்காரம் வந்த மாத்திரத்துல என்னோட அறிவு வேற, உங்க அறிவு வேற, ஒவ்வொருத்தரோட உபாதியும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனா பிராணன்ல பேதம் இல்லவே இல்லை. அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராண தத்துவத்துக்கு போயிட்டீங்கன்னாவே உங்களோட பேதம் எல்லாமே பிரேக் ஆயிடும். மனஸ் தத்துவத்துல இருக்கும்போது பேதம் இருக்கும், புத்தி தத்துவத்துல இருக்கும்போது பேதம் இருக்கும்.
நம்ம எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பிராண தத்துவத்துக்கு போயிடணும். பிராணன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேதமும் இல்லை, எந்த அகங்காரமும் இல்லாது, எந்த பலகீனமும் இல்லாதது. பிராணனை பிராப்தி பண்ணதுக்கு பிறகுதான் ஏச சர்வேஸ்வரக ஏச யோனி, நீங்க அதுக்கப்புறம் நிர்குணத்துக்கு போக முடியும். அப்ப ரூட்டே வந்து இதுதான். இந்திரியங்கள், விஷயங்கள், விஷயத்துல இருந்து இந்திரியம், இந்திரியத்துல இருந்து மனசு, மனசுல இருந்து புத்தி, புத்தியில லயமாகும் போது பிராணன், பிராணன்ல இருந்து சுத்த ஆத்மாவுக்கு போறோம். இதுதான் ட்ராக். हरि ओम, नमस्कार, नमस्कार, हरि ओम, हरि ओम.